Hello students, welcome to my channel Crack Neat Biology. I'm S Pratibha, a postgraduate in biotechnology. இன்னைக்கு நம்ம transcription process பார்க்கலாம். So from the chapter 5 molecular basis of inheritance. Students, what is transcription? So it's a process of copying genetic information from one strand of the DNA into RNA. ஓகே, டிஎன்ஏல இருக்க ஒரு ஸ்ட்ராண்ட்ல இருந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஆர்என்ஏக்கு வந்து காப்பி பண்றது தான், அதாவது எம்ஆர்என்ஏக்கு காப்பி பண்றது தான் இட் இஸ் கால்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா, ரெப்ளிகேஷனில் வந்து காம்ப்ளிமெண்டாரிட்டி எப்படி இருக்கும்னா, குவானைன் சைட்டோசைன் அடினைன் தைமைன் இருக்கும் இல்லையா. பட் டிரான்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா குவானைன் சைட்டோசைன் அது சேமாக தான் இருக்கும். பட் அடினைன் pairs with uracil in place of thymine. தைமைனுக்கு பதிலாக யுராசில் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ரெப்ளிகேஷனில் ஃபுல் டிஎன்ஏவுமே டூப்ளிகேட் ஆகும். பட் டிரான்ஸ்கிரிப்ஷனில் ஒரு ஸ்ட்ராண்டில் இருக்க ஒரு செக்மெண்ட் மட்டும்தான் எம்ஆர்என்ஏக்கு காப்பி ஆகும். ஓகே, ஸோ ஏன் வந்து ரெண்டு ஸ்ட்ராண்டுமே காப்பி ஆகாது அப்படின்னா, ஸோ இப்போ ரெண்டு ஸ்ட்ராண்டுமே டெம்ப்ளேட்டாக ஆக்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஆர்என்ஏ மாலிகுல் வித் டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸ் கோட் பண்ணும். ரிமெம்பர், இந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குன்றதுக்கு ஐடென்டிக்கலாக இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. ரெண்டுமே வந்து வேற வேற ஆர்என்ஏ மாலிகுல் வித் டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஸோ அதனால என்ன ஆகும், அது ப்ரோட்டீன் கோட் பண்ணுச்சுன்னா அதில் இருக்க அந்த ப்ரோட்டீனில் இருக்க சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏவே 2 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸை வந்து கோட் பண்ணும். அப்படி கோட் பண்ணுறது என்ன ஆகும்னா, இட் வில் காம்ப்ளிகேட் தி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் மிஷினரி. ஸோ அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, இந்த ஃபார்ம் ஆகிற ரெண்டு எம்ஆர்என்ஏவுமே ரெண்டு ஆர்என்ஏவுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதராக இருக்குமா. ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ் ரெண்டு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அது வந்து ஒரு ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அந்த ஆர்என்ஏவும் இந்த ஆர்என்ஏவும் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ அது ரெண்டும் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிடும். ஸோ திஸ் வுட் ப்ரிவென்ட் தி ஆர்என்ஏ ஃப்ரம் பீயிங் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ப்ரோட்டீன். இது ஒரு ரீசன். இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸே இட் வில் பிகம் அ ஃபியூட்டைல் ஒன்னா இட் வில் பிகம் யூஸ்லெஸ். ஸோ இதை வந்து கொஸ்டினாக கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து, விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதனால தான் ரெண்டு ஸ்ட்ராண்டுமே வந்து காப்பி ஆகாமல் ஒரு ஸ்ட்ராண்டில் இருக்க ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ மட்டும்தான் எம்ஆர்என்ஏல காப்பி ஆகுது. ஓகே, ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்னா இது வந்து டிஎன்ஏல வந்து 3 ரீஜியன்ஸ் இருக்கும் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல. ஸோ ஒன் இஸ் அ ப்ரொமோட்டார், இன்னொன்று வந்து த ஸ்ட்ரக்சரல் ஜீன் அண்ட் ஹர் டெர்மினேட்டர். ஓகே, திஸ் இஸ் தி பிக்சர் ஆஃப் தி டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். ப்ரொமோட்டார், ஸ்ட்ரக்சரல் ஜீன் அண்ட் டெர்மினேட்டர். இப்போ பாக்டீரியாவில் வந்து ஒரே ஒரு என்சைம் தான் இட் வில் கேட்டலைஸ் தி பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். ஓகே, டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரைஸ். இதுவே நம்ம ரெப்ளிகேஷனில் பார்த்துருப்போம், டிஎன்ஏ பாலிமரைஸ் இருக்கும். அதுவும் வந்து 5' to 3' தான் எப்போவுமே வந்து கேட்டலைஸ் பண்ணும். Similarly, இந்த என்சைமும் it will catalyze the polymerization reaction only in one direction, that is 5' to 3'. இதை வச்சே வந்து we can see which is the template strand. இது 5' to 3' வந்து பாலிமரைஸ் பண்ணுச்சுன்னா the template strandோட polarity எப்படி இருக்கணும், it should be 3' to 5' இல்லையா. ஸோ இதுதான் template strandா இருக்கும். இந்த ஸ்ட்ராண்ட்ல தான் இது வந்து கேட்டலைஸ் பண்ணும். ஓகே, ஸோ இன்னொரு ஸ்ட்ராண்ட் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏல இன்னொரு ஸ்ட்ராண்ட் இருக்கும்ல, அதை வந்து we will call as a coding strand. even though strangely இந்த ஸ்ட்ராண்ட் எதுவுமே கோட் பண்ணலனாலும் we will call it as a coding strand. ஓகே, ஸோ ப்ரொமோட்டார் எங்க இருக்கும்னா upstream of the structural gene and 5' end of the coding strandல தான் எப்பவுமே ப்ரொமோட்டார் இருக்கும். அந்த மாதிரி டெர்மினேட்டர் வந்து downstream of the structural gene and 3' end of the coding strandல டெர்மினேட்டர் இருக்கும். ஓகே, ஸோ அப்ஸ்ட்ரீம்னா என்ன, this region is called upstream region, this region, and இந்த ரீஜியனை வந்து டவுன்ஸ்ட்ரீம் ரீஜியன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ஸ்ட்ரீம்னா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு புக்கோட டைட்டில் கவரும் இன்ட்ரோடக்ஷனும் we can call it as upstream, and ஒரு புக்கோட மெயின் பாடியும் அதோட கன்க்ளூஷனும் டவுன்ஸ்ட்ரீம். அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ப்ரொமோட்டாரும் டெர்மினேட்டாரும் இந்த மாதிரி ரீஜியனில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ப்ரொமோட்டாரும் டெர்மினேட்டாரும்
சப்போஸ் பிளேஸ் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த டெஃபினேஷன் ஆஃப் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் கோடிங் ஸ்ட்ராண்டும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ப்ரொமோட்டர் ஆகி இது டெர்மினேட்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ராண்ட் வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் ஆயிடும், இந்த ஸ்ட்ராண்ட் கோடிங் ஸ்ட்ராண்ட் ஆயிடும். ஸோ எப்பவுமே 5' எண்ட்ல தான் ப்ரொமோட்டர் இருக்கும்னு சொன்னோமா, 5' எண்ட் ஆஃப் த கோடிங் ஸ்ட்ராண்ட்ல. ஸோ அப்புறம் இது 3' to 5' போலாரிட்டி ஆயிடும். அப்புறம் 5' to 3' போலாரிட்டியில் RNA பாலிமரேஸ் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வந்து ப்ரொமோட்டார் வந்து டெர்மினேட்டரோட இட் வில் ஸ்விட்ச். இப்போ வந்து பொசிஷன் ஸ்விட்ச் ஆச்சுன்னா இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ப்ரொமோட்டார் அண்ட் டெர்மினேட்டரோட ரீஜியன் வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதை டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது கோடிங் ஸ்ட்ராண்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். mRNA ஸ்ட்ராண்ட் எப்படி இருக்கும்? இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த தைமைன் இருக்கிற இடத்துலலாம் யுராசில் போட்டிங்கன்னா தட் வில் பி தி mRNA. டிரான்ஸ்கிரைப்டு mRNA அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டோட காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்டு தானே இந்த கோடிங் ஸ்டாண்டு. ஸோ இது வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிற mRNA வந்து இதே சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்கும், எக்ஸப்ட் இந்த பிளேஸ் ஆஃப் தைமைன் வந்து அங்கே யுராசில் இருக்க போகுது, அவ்வளோதான். ஓகே, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் ஸ்டாண்ட் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னா இட் வில் ஆக்ட் அஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த mRNAவோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி தான். நீங்கள் வந்து இந்த கொஷினை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து mRNAவோட சீக்வன்ஸ் ஆப்ஷன் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. இல்லைனா வந்து டெம்ப்ளேட்டும் mRNAவும் கொடுத்து வாட் வில் பி த சீக்வன்ஸ் ஆஃப் கோடிங் ஸ்டாண்டுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் நீட்டில் கேட்பாங்க. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தைமைனுக்கு பதிலாக யுராசில் இருந்துச்சுன்னா அது இந்த டெம்ப்ளேட் கோட் பண்ண போற mRNAவோட சீக்வன்ஸ். ஓகே, ஸோ ப்ரொமோட்டார்ன்றது என்னது? DNA சீக்வன்ஸ் தட் ப்ரொவைட்ஸ் பைண்டிங் சைட் ஃபார் RNA பாலிமரேஸ். ஸோ இந்த ப்ரொமோட்டார்ல தான் RNA பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகி டிரான்ஸ்கிரிப்ஷனை இனிஷியேட் பண்ணும். ஓகே, டெர்மினேட்டார்ன்றது இட் வில் டிஃபைன் தி எண்ட் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்ட் த ஜீன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீனுன்றது நம்ம எதை ஜீனுன்னு சொல்லுவோம்? ஸோ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ஜீனுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம லிட்ரலி வந்து ஜீனை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் DNA சீக்வன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறது இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ DNA சீக்வன்ஸ் கோடிங் ஃபார் tRNA, rRNA அதையும் நம்ம ஜீனுன்னு தான் சொல்லுவோம். ஹவவர் நம்ம வந்து செக்மெண்ட் ஆஃப் DNA கோடிங் ஃபார் அ பாலிபெப்டைடை வந்து சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஜீன் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கு இல்லையா, அது வந்து மோனோசிஸ்ட்ரானிக்காவும் பாலிசிஸ்ட்ரானிக்காவும் இருக்கும். ஓகே, மோனோசிஸ்ட்ரானிக்கா இருக்கிறது மெயின்லி யூகேரியோட்ஸ்ல இருக்கும். பாலிசிஸ்ட்ரானிக்கா இருக்கிறது வந்து இட் வில் பி இன் பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியோட்ஸ். யூகேரியோட்ஸ்ல வந்து இந்த மோனோசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து வில் ஹேவ் இன்டரப்டட் கோடிங் சீக்வன்ஸ். அதாவது எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸான்ஸ்ன்றது கோடிங் சீக்வன்ஸ், அது வந்து இன்டர்வென்ட் பை தி நான் கோடிங் சீக்வன்ஸ் இன்ட்ரான்ஸ். இந்த மாதிரி இருக்க ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து யூகேரியோட்ஸ்ல இருக்கும். அதை தான் மோனோசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன்னு சொல்லுவோம். பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன்னா இது மெயின்லி பாக்டீரியா ஒரு ப்ரோகேரியோட்ஸ்ல இருக்கும். இது ஆல்ரெடி லேக் ஓப்ரான்ல பார்த்துருக்கோம். நிறைய ஜீன்ஸ் ஒரு 3 ஜீன்ஸ் சேர்ந்து ஒரே mRNAவை டிரான்ஸ்கிரைப் பண்ணி ஒரு டிஃபரெண்ட் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஓகே, ஸோ இந்த ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட்ன்றது இட் வில் ஃபர்தர் காம்ப்ளிகேட் தி definition of a gene in terms of a DNA segment. Next is types of RNA and the process of transcription. So process of transcription in bacteria பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்டீரியால 3 major types of RNAs இருக்கும். messenger RNA, transfer RNA and ribosomal RNA. All these RNAs are needed to synthesize a protein in a cell. இந்த 2025லே ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, இந்த மூணுக்குமே வந்து ரிலேட்டிவ்னஸ் கிடையாது அப்படின்னு ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது கரெக்டானு கேட்டிருப்பாங்க. ஸோ all the 3 are related and these 3 RNAs are needed to synthesize a protein in a cell in bacteria. Okay, so in the mRNA என்னது messenger RNA, it will act as a template, it will provide the template. tRNA it will bring the amino acid and read the genetic code in the mRNA. Okay, அடுத்த rRNA என்ன பண்ணும்? it will play a structural and catalytic role during translation. இதான் இந்த 3 RNAs ஓட work. இப்போ இங்கே ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாக்டீரியாவில் என்ன நடக்கும்னா ஒரு சிங்கிள் DNA டிபெண்ட் RNA பாலிமரேஸ் தான் இருக்கும். இது வந்து நம்ம ரெப்ளிகேஷனில் பார்த்த மாதிரியே
அங்க டிஎன்டிபிஸ் வந்து சப்ஸ்ட்ரேட்டா இருக்குமா, இங்க நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் சப்ஸ்ட்ரேட்டா இருக்கும். இதான் வந்து டூவல் ரோல் ப்ளே பண்ணும். தட் இஸ் சப்ஸ்ட்ரேட்டாவும் இருக்கும். இட் வில் ப்ரொவைட் தி எனர்ஜி ஃபார் தி பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து இட் வில் பைண்ட் டு தி ப்ரொமோட்டார் ரீஜியன். ஸோ ப்ரொமோட்டார் ரீஜியன்ல பைண்ட் ஆகி அது வந்து எலாங்கேஷன் ஆகும். எலாங்கேஷன் ஆகி டெர்மினேஷன் ஆகும்போது டெர்மினேட்டர் ரீஜியன்ல வந்து ரீச் ஆனோன்னா இட் வில் டெர்மினேட். இதுல வந்து ஒரு கொஸ்டின் வரும், ஆர்என்ஏ பாலிமரேஸே உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணுதான்னு கேட்டா கிடையாது. இங்கேதான் வந்து இந்த அசோசியேஷன் ஃபேக்டர்ஸ், இந்த இனிஷியேஷன் ஃபேக்டர் சிக்மா ஃபேக்டரும் ரோ ஃபேக்டர் டெர்மினேஷன் ஃபேக்டரும் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியேஷனுக்கு இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து இந்த இனிஷியேஷன் ஃபேக்டரோட பைண்ட் ஆனாதான் இந்த ப்ரொமோட்டார் ரீஜியன்ல வந்து இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எலாங்கேஷனை கேட்டலைஸ் பண்றது மட்டும்தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அலோன். ஸோ இனிஷியேஷன் டெர்மினேஷன் ரெண்டுமே வந்து இன் அசோசியேஷன் வித் தீஸ் ஃபேக்டர்ஸ் பொறுத்து தான் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸோட ஸ்பெசிபிசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ சிக்மா ஃபேக்டர் வந்து பைண்ட் ஆச்சுன்னா இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகும். எலாங்கேஷன் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் பண்ணும். டெர்மினேஷன் வந்து ரோ ஃபேக்டர் பண்ணும். இந்த இதை வந்து கொஸ்டின் கேட்பாங்க, இனிஷியேஷன் சிக்மா ஃபேக்டர், டெர்மினேஷன் ரோ ஃபேக்டர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒன்லி ஷார்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ மட்டும்தான் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸோட பவுண்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெப்ளிகேட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இந்த பாலிமரைசேஷன் ரெப்ளிகேட் கிடையாது, இந்த பாலிமரைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆர்என்ஏ வில் fall off from the terminator reach பண்ணதுக்கு அப்புறம் the nascent RNA will fall off. nascent RNA னா newly formed RNA. அந்த மாதிரி RNA polymerase it will fall off from the double stranded DNA. ஓகே, ஸோ இந்த RNA என்ன ஆகும், பாக்டீரியால பாத்தீங்கன்னா இந்த எம்ஆர்என்ஏக்கு வந்து எந்த ப்ராசஸும் தேவை கிடையாது டு பிகம் ஆக்டிவ். ஆல்சோ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே வந்து சேம் கம்பார்ட்மெண்ட்ல தான் பாக்டீரியால நடக்கும். தேர் இஸ் நோ செப்பரேஷன் ஆஃப் சைட்டோசால் அண்ட் நியூக்ளியஸ் இன் பாக்டீரியா. ஓகே, மெனி டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் முடியறதுக்கு முன்னாடியே டிரான்ஸ்லேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் பாக்டீரியால. ஸோ கான்சிக்வென்ட்லி த டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் கேன் பி கப்பிள்டு இன் பாக்டீரியா. Okay, this is the process of transcription in bacteria. So இந்த sigma factor initiation, rho factor termination. Okay, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. They will ask this question. நம்ம இப்போ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகேரியோட்ஸ் பார்த்தோம். இப்போ யூகேரியோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 அடிஷ்னல் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரே ஒரு டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ்ன்ற என்சைம் தான். ஆனால் யூகேரியோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்ல மட்டுமே அட்லீஸ்ட் 3 ஆர்என்ஏ பாலிமரேஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஆர்கனல்ஸ்லாம் தனியாக வேறு ஆர்என்ஏ பாலிமரேஸ் இருக்கும், பட் நியூக்ளியஸில் மட்டுமே அட்லீஸ்ட் 3 ஆர்என்ஏ பாலிமரேசஸ் வில் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 என்ன பண்ணுன்னா இட் வில் டிரான்ஸ்கிரைப் தி ஆர்ஆர்என்ஏ. ஸோ இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ரிபோசோமல் ஆர்என்ஏஸ் 28S 18S 5.8S ப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாம் என்னன்னா கீ ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் யூகேரியோட்டிக் ரிபோசோம்ஸ். இது வந்து எசென்ஷியல் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, RNA polymerase 2 என்ன பண்ணும்னா இப்போ டிரான்ஸ்கிரைப் த ப்ரிகர்சர் ஆஃப் mRNA. இது வந்து இந்த ப்ரிகர்சர் ஆஃப் mRNA, இந்த ஹெட்ரோஜெனஸ் RNA-வை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது இங்கே வந்து RNA polymerase 2. அடுத்து RNA polymerase 3 என்ன பண்ணும்னா இப்போ டிரான்ஸ்கிரைப் டிரான்ஸ்ஃபர் RNA, அதுக்கப்புறம் 5S ரிபோசோமல் RNA, ஸ்மால் நியூக்ளியர் RNA, இதெல்லாம் வந்து RNA polymerase 3 டிரான்ஸ்கிரைப் பண்ணும். இந்த 5S ரிபோசோமல் RNAன்றது இது ஸ்மால் RNA மாலிகுல். இதில் வந்து அப்ராக்சிமேட்லி 120 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். இதுவும் வந்து கீ காம்போனன்ட் ஆஃப் லார்ஜ் சப்யூனிட் ஆஃப் தி ரிபோசோம். ஓகே, ஸோ இதை வந்து RNA பாலிமரேஸ் 3 வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணும். ஸோ இந்த நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் மெயின் mRNA ப்ராசஸில் வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ண போகிறது இந்த RNA பாலிமரேஸ் 2. ஓகே, ஸோ இது வந்து அதே மாதிரி இனிஷியேஷன் ஃபேக்டர். இதில் வந்து பைண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த எலாங்கேஷன் ப்ராசஸில் என்ன நடக்கும்னா RNA பாலிமரேஸ் 2 வந்து ஒரு பிரைமரி டிரான்ஸ்கிரிப்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து நான் ஃபங்க்ஷனலாக இருக்கும். ஸோ இந்த நான் ஃபங்க்ஷனல் mRNA-வை we will call it as a heterogeneous nuclear RNA. ஸோ இது வந்து ஃபர்தர் ப்ராசஸிங் ஆனாதான் ஃபங்க்ஷனலாக மாறும். ஓகே, ஸோ என்ன ப்ராசஸிங் நடக்கும்னா இந்த நான் ஃபங்க்ஷனல் பிரைமரி டிரான்ஸ்கிரிப்டில் போத் இன்ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸான்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, மோனோசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் யூகேரியோட்டில் இருக்கும்னு. ஸோ இந்த நான் ஃபங்க்ஷனல்
பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் ப்ரொடியூஸ்டு பை ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெட்ரோஜினஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏ விச் இஸ் ப்ரிகர்சர் ஆஃப் த ஃபங்க்ஷனல் எம்ஆர்என்ஏ. ஸோ இதில் இருக்கிற இன்ட்ரான்ஸ்ன்றது நான் கோடிங் சீக்வன்ஸ், எக்ஸான்ஸ்ன்றது கோடிங் சீக்வன்ஸ். ஓகே, இந்த இன்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி டெஃபைன் ஆர்டரில் வந்து எக்ஸான்ஸ் ஆட் ஆக போகிற ப்ராசஸ் தான் ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங். அதுக்கப்புறம் இந்த ஹெட்ரோஜினஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏல இன்னும் சில ப்ராசஸும் நடக்கணும் டு பிகம் ஃபங்க்ஷனல். அது என்னன்னா 5' end of the HNRNA வந்து மெத்தில் குவானசைன் ட்ரைபாஸ்பேட் ஆட் ஆகும். அதை வந்து we will call it as capping. அந்த மாதிரி 3' end of the HNRNA 200 to 300 residues of adenylate வந்து ஆட் ஆகும். ஓகே, அதுதான் பாலி அடினைலேஷன், தட் இஸ் பாலி ஏட்டைல்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் டெய்லிங். ஸோ கேப்பிங், டெய்லிங், ஸ்ப்ளைசிங் எல்லாம் முடிஞ்சாதான் இந்த ப்ரிகர்சர் எம்ஆர்என்ஏ ஹெட்ரோஜினஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏ வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் எம்ஆர்என்ஏவா மெசஞ்சர் ஆர்என்ஏவா மாறும், ஆக்டிவாக மாறும், ஃபங்க்ஷனலாக மாறும், நான் ஃபங்க்ஷனல்லேருந்து ஃபங்க்ஷனலாக மாறும். இந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்என்ஏ வந்து வில் ஃபர்தர் பி transported out of the nucleus for translation. ஸோ இது எல்லாமே நடக்கிறது எங்க நியூக்ளியஸ்ல. ஸோ நியூக்ளியஸ்ல இருந்து இதுக்கப்புறம் தான் வந்து இட் வில் டிரான்ஸ்போர்ட்டட் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ் ஃபார் தி டிரான்ஸ்லேஷன் அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, ஸோ இந்த டாபிக்ல இருந்து இந்த ஃபுல் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஈவெண்ட் இதை வந்து இந்த வருஷம் நீட் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அது நான் பர்டிகுலர் தான் தனியாக ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன். ஸோ இதில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து. ஸோ அதை வேணா நான் தனியாக வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃப்ரம் டிரான்ஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம் நம்ம ஃபர்தராக. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.